அம்மா சாப்பிடுங்கம்மா. வெறும் வயித்தோட இருக்கீங்க. தம்பி வந்துருவாருமா. சாப்பிடுங்க. அருமை. ஏம்மா சோகமாக இருப்பேன்னு பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்க? கும்பிடுற சாமி என்ன கைவிடலையா? சாப்பிடுப்பா சாப்பிடு. படுபாவி பசங்க எத்தனை நாள் பட்டினி போட்டாங்களோ. இந்தா இது வச்சுக்க. இந்தா இந்தா இது சாப்பிடு. இந்தா சாப்பிடுப்பா சாப்பிடு சாப்பிடு. அம்மா கோலா உண்டா? ஆமாம்ல, எங்கடி கோலா உண்டா? சாப்பிடுப்பா, எடுத்துட்டு வரேன். என்னங்க சாப்பிட்றீங்களா? தட்டை தேடி நம்ம சாப்பிடலாம். தலைவர் வீட்டுக்கு போறா. 4 நாட்களுக்கு முன் கடத்தப்பட்ட அமைச்சரின் மகன் மீட்கப்பட்டார். தன் மகனை மீட்பதற்கு எந்தவித சமரசமும் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறியிருந்தார் அமைச்சர் ஞானோதயம். ஆனால் குற்றவாளியில் பிடிபடாமல் அமைச்சரின் மகன் மீட்கப்பட்டுள்ளதால் அவரை பிணைத்தொகை கொடுத்து மீட்டிருக்க கூடும் என்ற சந்தேகம் நிலவுகிறது. இது குறித்து அமைச்சர் ஞானோதயம் செய்தியாளர்களிடம், பெருசாலாம் ஒன்றும் இல்லைப்பா, சின்ன அடிதான். உன்னை காப்பாத்துறதுக்காக என் பேர் விலை போயிடுச்சுடா, விலை போயிடுச்சு. ஹலோ, நான் தான் பேசுறேன். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மச்சான் என்ன என்ன பண்ண சொல்றீங்க மச்சான்? யோ, அவங்கள பிடிப்பீங்களா இல்லையா ஐயா? நான் எந்த மூஞ்சி வச்சுட்டியா பிரச்சாரத்துக்கு போறது? மச்சான் அவங்க ரெகுலரான ஆள் கிடையாது. இது ஏதோ புது கோஷ்டி. அவங்களாம் மாட்டினாதான் உண்டு. இல்லாட்டி அடுத்த அட்டம்ப்ட்ல தான் மாட்டுவானுங்க. உன்னை எல்லாம் நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த திண்டுக்கல்ல ஒரு இன்ஸ்பெக்டர், அவன் பேரு பிரம்மா. அவனுக்கு உடனே திண்டுக்கலுக்கு போனை போட்டு இங்க மெட்ராஸ்க்கு வர சொல்றியா? என்னைய கேட்குறேன், பேசாம இருக்க? அவன் வேணாம் மச்சான். ஏன் மச்சான் அவன் ஒரு மாதிரியான ஆள். எப்போதும் டிரான்ஸ்ஃபர்ல தான் இருப்பான். இப்ப கூட சஸ்பென்ஷன்ல. அதனால அவன் ஒரு சைக்கோ மச்சான். கொல்றதுக்காகவே யூனிஃபார்ம் போட்டவன். அவன் வாயை திறந்து பேசி பல வருஷங்களாகுது மச்சான். அவனை டிபார்ட்மெண்ட் விட்டு தூக்கிடலாம நாங்கெல்லாம் யோசனை பண்றோம். அப்ப அவன் தான் கரெக்டான ஆளு. அவங்ககிட்ட இந்த கேஸை ஒப்படைச்சிரு. மச்சான் நான் சொல்றதை கேட்க கூடாது. என்னங்க வெளியில வாங்க. சொல்லிடு. நன்றிங்க சார். மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபரா நம்ம 2 பேர்த்தையும் சேர்த்தே பண்ணியிருக்காங்க.
கேஸ் ஃபைல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடத்தினவங்களுக்கு பெருசாக எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, புது டீம். மோட்டிவ்ஸை கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ண முடியல. இந்த கேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்னா, இந்த பாருங்க மிஸ்டர் பிரம்மா, நானும் உங்களை மாதிரி கராரான ஆள் தான். என்ன ஒன்று, உங்கள் கையில் துப்பாக்கி இருக்குது, என்கிட்ட இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். கடத்தினவங்க இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறம்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் பிடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா இது எலெக்ஷன் டைம். இன்னும் ஒரு வாரத்தில் இந்த கேஸோட க்ளோசர் கிடைச்சதுன்னா நான் இரு. எதுக்கு ஒரு வாரம்? இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ளே அவங்கள பிடிக்கணும். ஓகே? என்னே ஒன்றுமே சொல்லாமல் எழுந்திரிச்சு போகிறான். 48 மணி நேரம்னு சொன்னீங்கல்ல, அதான் கிளம்பிட்டான். என்னப்பா பெரிய ஆக்சிடென்ட் சொன்னீங்க, ஆயத்தையே காணா? எல்லாம் உள்காயம் தானே. சரி, அடுத்து யாரு? இல்லைண்ணே. மாப்பிள்ள, அமைச்சர் மான கடத்தின கேஸ் பத்தியா சீனா போச்சு. என்னடா ஆச்சு? இந்த கேஸ்ல பிரம்மாவை போட்டிருக்காங்க பார். அப்ப சேத்தானுங்க போ. அண்ணா ஒரு நிமிஷம் அந்த பேப்பர் கொடுங்க. திண்டுக்கல் போலீஸ் பிரம்மா சென்னை மாற்றம் அமைச்சர் மான கடத்தில் கண்டுபிடிக்க. பிரம்மானா யாருண்ணே? ஏன்பா பார்க்க ஏழ்ற மாதிரி இருக்க, பிரம்மாவை தெரியாதா? தெரியாது. நீ ஒரே வாரம் பார்த்துனேரு. அந்த அமைச்சர் பையனை கடந்த கும்பலுக்கும் போலீஸுக்கும் துப்பாக்கி சுடு நியூஸ் வரும். அதுல போலீஸ்க்கு முட்டியில காயம், கடத்தல் கும்பல் முழுசா க்ளோஸ்னு போடுவானுங்க பாரு. தாசு படம் எடுக்கிறாரு ஒரு ரவுடி, அவர் பத்தியா சொல்றீங்க? ஆமா. உங்க ஃப்ரெண்டா? அண்ணன். என்ன பண்ணுது? சாயங்காலம் ஆனால் ஜுரம் அடிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. ஆகாமி ஓகே, வாய முடிக்க. போய் இந்த டாக்டரை பாரு. சீட்டை கொடுத்து நான் காசு வாங்க மாட்டாரு. சரியா? சரிங்க டாக்டர். கிளம்பு. ஆமாம், என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அதான் டாக்டர் சார், அந்த பார்ட்டி போட்ட அக்ரிமெண்ட் படி நடந்துக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்து கொஞ்சம் அழுத்தி சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி ஒர்த்து அளவு 1.5 கோடி. ஒரு காலத்தில் பெரிய மனுஷங்க மட்டும் தான் ரியல் எஸ்டேட் பண்ணியிருந்தானுங்க. இப்போ என்னடான்னா கிளி ஜோசியம் பார்க்குறவன் பரோட்டா தட்டுறவனா ரியல் எஸ்டேட் பண்ணால் இப்படி தான் நடக்கும். வாருங்க வாருங்க வாங்க வாங்க, கிளி ஜோசியம் கிளி ஜோசியம். ஏய், நீ அந்த கிளி ஜோசியம் பார்க்குறவன் தானே? ஆமாம் சார். அடிங்க. செக்கல நாய்ங்களா, ரியல் எஸ்டேட் பண்ணாலே ரியல் எஸ்டேட். இனிமேல் ரியல் எஸ்டேட் பண்ண சொல்லி உள்ள வாங்க, துப்பாக்கி சுட்டே போடுறேன். பேர் என்ன? பகலவன். உனக்கு நடிப்பில் ஆர்வம் இருக்கா? இதுக்கு முன்னாடி ஸ்கூல் ட்ராமா எதனா நடிச்சிருக்கியா? நடிக்க வச்சா நடிப்பியா? உன்னதாண்டா நான் 6 மாசமா வலை போட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு சார் என்ன தேடினீங்க? நான் எடுக்க போற படத்தோட ஹீரோ நீதாண்டா.
நம்ம படத்தோட கதை இதுதான். கவனமா கேளு. படம் கல்யாணத்தில் ஆரம்பிக்குது, டைவர்ஸில் முடியுது. இடையில 3 நாள். படத்தோட பேரு ஹனிமூன். டைட்டில் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். ஹேய் உடனே மறப்ப, நீ இன்னும் உயிரோட இருக்கியா? திண்டுக்கல்லில் இருந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரம்மா சென்னை மாற்றம். ஏய், போன ஜென்மத்தில் என்னடா பாம்பு தொலைச்சிங்க? இவன் போய் உங்களை துரத்திட்டு இருக்கான். அண்ணே இப்போ என்னென்ன பண்ண போகிறோம்? ஒரு பண்ண வேணாம் சரிண்ணே. எல்லாம் சரக்கு போட்டு மூடிட்டு குப்பரப்பட்டு தூங்குங்க. ஏய், நீங்கள் பாட்டுக்கு வருமுன் காப்புன்னு ஏதாவது பண்ணி தொலைச்சிங்க, அந்த ஊமை கொள்ளார அவங்களை கொல்ல மாட மாட்டான். நம்ம தொழிலில் மூடிக்கிட்டு இருக்கணும் ஆயுஸ் ஜாஸ்தி. டாக்டர் சொல்லுங்க நம்ம ஹீரோ. நம்ம படத்துக்கு நான் ஒரு சீன் யோசிச்சிருக்கேன், சொல்லட்டுங்களா? சீன் யோசிக்கிறோம்னா நாங்கள் பார்த்துக்குறோம். நீ மூடிக்கிட்டு உடம்பு ஏற்றுற வேலையை மட்டும் பாரு, சரியா? சரி டாக்டர். தாசு, ஏய் தாசு, நான் விசாரிக்க சொல்கிறேன்டா. இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், சரியா? ஏய், காலையில் ஞாபகப்படுத்து. கில்மாலும் ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட இந்த மேட்டை சொல்லி வைப்போம். எதாக இருந்தாலும் அவன் காதலும் தப்பாது, சரியா? ஹலோ, யாரு? டேய், டாக்டர் பேசுகிறேன்டா. நான் டாக்டர்ண்ணா. வணக்கண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? ரொம்ப போதையாக இருக்கேன், ஜபு போடாத. நமக்கு ஒரு இடத்துல காது வைக்கிறோமே. என்ன விஷயம் சொல்லுண்ணா? சிட்டிக்கு ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான்டா, பிரம்மான்னு. கேள்விப்பட்டியா? அப்போ சென்னைக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இது சம்மந்தப்பட்டவன் எல்லாம் ஊரை பார்த்து போகிறது ரொம்ப நல்லது. ஏய், ஊரை விட்டு போகிறதும் போகாத நாங்கள் பார்த்துக்குறோம். அவன் கேஸில் கொஞ்சம் காதவை. இது ரிஸ்கான ஜாப்ண்ணே. எவ்வளோ தேரும்? ஒரு 5 8 சொல்லுண்ணே. டேய், ரொம்ப ஆசைப்படாதா, ஒரு 6 வாங்கிக்க. சொன்ன மேட்டரை முடிச்சு கொடு. ஓகேண்ணே. அண்ணா, ஏதோ படம்லாம் எடுக்கிறீங்களாமே, ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகண்ணே. நான் மைண்டில் வச்சுக்கிறேன், நீ நான் சொன்ன மேட்டரில் காதவை. ஓகே? ஓகேண்ணே. என்னடா கில்மா? என்கிட்ட இருந்தானே ஆரம்பித்தான். சிட்டியில் ஒருத்தனை விடலை. சத்தியமா தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார். உண்மையை சொல்கிறா? எதுவும் வாயை விடலையே? அண்ணா, ஏதோ போதையில் இருக்குவே, சமாளிச்சிட்டேன். தெளிவாக இருந்திருந்தா காக்கிட்டு இருப்பேன். டேய், கரெக்டாக சொல்லு, எதுவும் சொதப்பலையே? யாருக்கும் இந்த லிங்க் தெரியலன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் தெரிஞ்சது கண்டிப்பாக சொல்கிறோனுங்க. சார் சார் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். சார் வலிக்கு சார். சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சார் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் சார், கஞ்சா பண்ண வைக்கிறவன். அவனுக்கு மினிஸ்டர் பையனை கடத்தினவங்களோட பழக்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவ்வளோதான் சார், சத்தியமாக வேறு எந்த டீட்டெயில் எனக்கு தெரியாது சார். சார்
எந்த இடம் தம்பி? என்ன சார் வேணும்? சார் இந்த மாதம் அமௌண்ட் இறக்கியாச்சு சார். டேய் பிரம்மாடா. சார் அரெஸ்ட் வேணா பண்ணிக்கோங்க, வேற எதுவும். அமைச்சர் மகன் கடத்தல் விவகாரத்தில் வேறு ஒரு கும்பல் மூளையாக இருந்து செயல்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் அவர்களை பற்றி துப்பு கிடைத்திருப்பதாகவும் 48 மணி நேரத்தில் அவர்களை பிடித்து விடுவோம் என்றும் காவல்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அவர்களை பற்றி தகவல் தெரிந்தவர்கள் தாமாக முன்வந்து சொல்லும் பட்சத்தில் அவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று காவல்துறை வட்டார செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஸ் பிஆர் ஏன் ஓடி போயிடலாமா? ஏதோ இருந்தாலும் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். பிஆர்லாம் நம்மளால் தாங்க முடியாது மச்சி. அவங்கக்கிட்ட எந்த தகவலும் இல்லை. இருந்திருந்தா தகவல் கொடுக்குறவங்களுக்கு எதுக்கு சன்மானம் கொடுக்குறேன்னு சொல்லணும். டாக்டர் கூப்பிட்றேன். ஹலோ டே தாசு, எங்கடா இருக்கீங்க? ரூமில். ரூம்லையா? உடனே வீடு விட்டு கிளம்புங்கடா. ஏன்? போலீஸுக்கு நீங்கள் இருக்கிற தெரிஞ்சு போச்சு. உடனே கிளம்புங்கடா. வாய்ப்பே இல்லையே. சொல்லிட்டே இருக்கேன், பேசிட்டே இருக்க. உடனே கிளம்புடா. என்னாச்சு? போலீஸ். ஓடு ஓடு. சீக்கிரம். ஏங்க பாத்தீங்கன்னா டைம் இல்ல, வாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? யாரா அந்த நம்பிக்கை கண்ண சன்மானம் வாங்குறான்னு போட்டு கொடுத்துருக்கான்? சார் ப்ளீஸ் சார், நீங்க எனக்காக இதை பண்ணி கொடுங்க. நான் காலம் பூரா உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். பேரை கேட்கும் போதே நினைச்சேன் பயமுள்ள ஃப்ராடுன்னு. நியாயமா பார்த்தா நம்ம இந்த கேஸில் குற்றவாளியே இல்லை. அவன் தானே பண்ணா. அருமை பிரகாசத்தை தாங்க அரெஸ்ட் பண்ணோம். ஆமாம், பிளானும் அவன் தான் போட்டான். இப்போ பணம் கூட அவங்ககிட்ட தான் இருக்கு. நம்ம தான் பின்னாடி கொளுத்து விட்ட மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். நானா இருந்தா அவனை இன்னொரு தடவை கடத்திருப்பேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? டேய் டேய், ஒன்றும் இல்லை, விட விட. இல்லை 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 டேய், கரெக்டாக சொன்ன. அவனை திரும்ப கடத்தணும். டேய் வேண்டாம், நீங்களாம் உசுறு பிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். பேசாமல் நீங்களாம் சரண்டர் ஆகிறது பெட்டர்னு தோணுது. கேஸை உடைக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும். இல்லை இல்லை, இங்கே வரு. இந்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறோம். சரியாக வரலனா எல்லோரும் சரண்டர் ஆயிடும். ஏங்க நாங்க சொல்கிறீங்க? நீ சுமார் எங்களுக்கு ஒரு பைக்கு ஒரு கார் மட்டும் ஏற்பாடு பண்ணிவிட்டு போதும். தாசு, எனக்கு நம்ம இது ரொம்ப ரிஸ்க்குன்னு படுது. நம்பு, இதுக்கு முன்னாடி நாங்கள் ரிஸ்க் எடுத்திருக்கோம், அதை சமாளிச்சிருக்கோம். இது மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடு போதும். சேஃப்டி வச்சு சார், அந்த நாள் நடந்தது எல்லாமே எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருந்துச்சு. பாதி நேரம் மயக்கத்தில் தான் இருப்பேன். ஓங்கி ஒரு கட்டையால் மண்டையில் அடி விழும், நான் மயங்கிடுவேன். சாப்பாடு கூட போடல சார். அப்படியே ஒரு கும் இருட்டு. ஒரு ரூம் அதில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. வெளில கூட்டு வரும்போதெல்லாம் முகமூடி போட்டுருவானுங்க. கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே தான் எங்கேயோன்னு தோணுது. ஆனால் டவுட்டாக இருக்குது சார். மாடெல்லாம் கத்துற சவுண்டு கேட்டுச்சு. ஒன்றும் இல்லைம்மா. தம்பி, பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா? உங்களை முதல்ல கடத்தின கும்பல் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இன்னும் நீங்கள் தான் சொல்லணும். சத்தியமாக எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். தம்பி, இந்த கார்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கி 6 மணிக்குள்ள கார்டில் இருக்க நம்பருக்கு ஃபோனை போட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு அர்த்தம்.
ஏய் யாரும் வண்டி பார்க்காதீங்க, கேஷுவலாக இருங்க. மறந்து வச்சுட்டு சார். சிதாபாத் கதை முடிச்சது. அமைச்சர்